கோவையில் பிளேடு வைத்து காவலர்களை மிரட்டிய போக்சோ வழக்கு குற்றவாளி கைது. கைது செய்ய காவல்துறை வந்ததால் கழுத்தை அறுத்துக் கொள்வதாக பிளேடை வைத்து மிரட்டிய போக்சோ வழக்கின் முக்கிய குற்றவாளி கோவையில் கைது. கோவை உக்கடம் பகுதியைச் சேர்ந்த ரிஷ்வான் வயது 35. இவர் மீது 2021ஆம் ஆண்டு மகளிர் காவல் நிலையத்தில் குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இவ்வழக்கு தற்போது கோவை நீதிமன்றத்தில் விசாரணை நிலையில் உள்ளது. இந்நிலையில் கடந்த வாரம் வழக்கு இறுதிக்கட்ட விசாரணைக்காக நீதிமன்றம் வந்த ரிஸ்வான் விசாரணைக்கு பிறகு திடீரென அங்கிருந்து ஓடிவிட்டார். இதையடுத்து ரேஸ்கோர்ஸ் காவல் நிலைய போலீசார் அவரை பிடிக்க சென்றபோது அவர் கையில் பிளேடை எடுத்து என்னை யாராவது பிடிக்க வந்தால் கழுத்தை அறுத்துக் கொள்கின்றேன் என மிரட்டியுள்ளார். மேலும் பிளேடை வாயில் வைத்து சுமார் 4 மணி நேரமும் போலீசாரை தடுத்து வைத்தார். அவரது உயிர் பாதுகாப்பு நலனை கருத்தில் கொண்டு போலீசார் அப்போது கைது செய்யாமல் விலகினர். இது தொடர்பாக ரேஸ்கோர்ஸ் காவல் நிலையத்தில் புதிய வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் அந்த போக்சோ வழக்கில் நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்ததை தொடர்ந்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் பரிமளா தலைமையில் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் தலைமை காவலர்கள் கொண்ட குழு ரிஷ்வானை தேடி புறப்பட்டனர். இதைத் தொடர்ந்து குற்றவாளி ரிஷ்வான் இருப்பிடம் கண்டறியப்பட்டது. இதைத் தொடர்ந்து சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக பதுங்கிய நிலையில் அவரை தூரத்திலிருந்து கவனித்து எதிர்பாராத தருணத்தில் பாதுகாப்புடன் மடக்கி பிடித்த காவல்துறையினர் பாக்கெட்டில் இருந்த 10 பிளேடுகள் பறிமுதல் செய்யப்பட்டது. குற்றவாளியை எந்தவித காயமும் ஏற்படக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு அதிகாரிகள் சிரமப்பட்டு கைதுக்கான சட்ட காரணங்களை விளக்கி முறையாக கைது செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர்.